மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராமேஸ்வரத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி தற்போது ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் அவர் தரிசனம் செய்ய இருக்கிறார். தற்போது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு சென்றடைந்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் மோடி. அதற்காக ராமேஸ்வரம் சென்றடைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் காண்டீபன் வழங்க கேட்கலாம். காண்டீபன் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? அகிலா, திருச்சியிலிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக தற்போது ராமேஸ்வரத்தில் அருகே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்தில் தற்போது இறங்கியிருக்கிறார். குறிப்பாக அமிர்த வித்தாலயா என்ற அந்த பள்ளியில தான் தற்போது ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்கிறது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் தற்போது அந்த ஹெலிபேடுக்கும் திருக்கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தூரம். அவர் வாகனம் மூலமாக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்னும் சற்று நேரத்தில் ஆலயத்தை அடைய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு இங்கு அவர் கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுமார் 150 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிக்கு சென்று புனித நீராட திட்டமிட்டிருக்கிறார். தற்போது திருச்சியிலிருந்து நேரடியாக தற்போது இறங்கி இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சாலை மார்க்கமாக ராமநாத சுவாமி கோவில் ஆலயத்தை அடைய இருக்கிறார். அகிலா, கண்டிப்பா தொடர்ந்து அந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1700 போலீசார் இந்த பகுதியில பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய 50 கிலோமீட்டர் ஏறக்குறைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே காவல்துறை வாகனங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சுற்றுலா வரக்கூடிய வாகனங்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில இந்த உள்ளூர் பகுதி மக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் செல்லும் வரை தேவையில்லாமல் சாலைகளை சுற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல்துறையோட பாதுகாப்பு இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இவர் வரக்கூடிய அத்தனை தடங்களிலும் பாஜக தொண்டர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்காக சில இடங்களில் நிறுத்தியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்து பாரத பிரதமரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறை சாலையுடைய 2 மருங்கிலும் இந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 மருங்கிலும் முற்றிலுமாக பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அவருக்கு உண்டான சிறப்பான பாதுகாப்பை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகிலா, இப்ப பிரதமரை வரவேற்கும் விதமாக அந்த பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா பாஜக தரப்புல யாரேனும் அந்த இடத்துல இருக்காங்களா? அது பற்றி விவரங்கள் இருக்கு. அகிலா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் இந்த பகுதியில் தற்போது பாரத பிரதமரை வரவேற்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் அவருக்கு பூக்களை தூவி மலர்களை தூவி வரவேற்பதற்குண்டான ஏற்பாடு செய்கிறது. பாஜக தரப்பில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் நேரடியாக அவர் ஆலயத்துக்கு வந்தவுடன் ஆலயத்திற்கு எதிரே பேட்டரி கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்டரி கார்ல தான் அவர் இங்கிருந்து கடலுக்கு செல்கிறார். கடல்ல பாத்தீங்கன்னா புண்ணிய தீர்த்த கடல் சொல்லுவாங்க. அதுல போயிட்டு புனித நீர் ஆடி விட்டு வருவதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி அவர் வந்த பிறகு ஆலயத்திற்குள்ளே அவரை அழைத்து செல்ல இருக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 22 தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 22 தீர்த்தங்களையும் அவருக்கு புனித நீர் ஆடுவதற்குண்டான நபர்களை தேர்வு செய்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி அணிந்தவர்கள் புதிய அந்த பக்கெட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 8 மணிலிருந்து பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா பிரதமர் செல்லும் வரை பாதுகாப்பு காரணத்திற்காக தற்போது தடை செய்யப்பட்டிருக்குது. காவல்துறையினர் பொறுத்தவரைக்கும் எஸ்பிஜி காவல்துறையினர் கோவில் பிரபாகரத்தில் முழு பாதுகாப்பை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு எடுத்திருக்கிறார்கள். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.